வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் 22 நாட்களேயான ஆண் சிசு ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது. தாய்ப்பால் அருந்திவிட்டு உறங்கிய சிசு சிறிது நேரத்தில் அசைவற்று காணப்பட்டுள்ளது. அதையடுத்து உறவினர்கள் சிசுவை தெல்லிப்பளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். சிசுவை பரிசோதித்த மருத்துவர்கள் சிசு ஏற்கனவே உயிரிழந்திருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளனர். பால் புரைக்கேறியதால் சிசு உயிரிழந்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இறப்பு விசாரணைகளை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பிரேம்குமார் முன்னெடுத்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது அவ்வப்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் வியாழக்கிழமை வரை தொடர்வதற்கு வாய்ப்புள்ளது என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான வடகீழ் பருவக்காற்று எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3வது வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்றும் இந்த ஆண்டு வடகீழ் பருவக்காற்று மழை சராசரியை அண்மைத்ததாகவே காணப்படும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். 500 மில்லிமீட்டர் முதல் 600 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட அளவிலேயே மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இவ்வாண்டு 5க்கும் மேற்பட்ட தாளமுக்கங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவரான சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அவ்வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க இருப்பதாக குறிப்பிட்டு கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி SC விஜய் விக்ரம ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி SC விஜய் விக்ரம 10/7/2025 எனும் திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு அனுப்பி வைத்திருந்தார். அவற்றின் பிரதிகள் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. அக்கடிதத்தில் 7ஆம் இராணுவ காலாட்படை தலைமையகத்தில் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டு வரப்பட்ட கிருஷாந்தி குமாரசுவாமியினதும் அவரது குடும்பத்தினரினதும் சடலங்களை கேப்டன் லலித் கேவாகேயின் ஆணைக்கு அமைவாக புதைத்ததை தவிர தனது கணவர் வேறெந்த குற்றத்தையும் புரியவில்லை எனவும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு சோமரத்ன ராஜபக்ச தயாராக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சோமரத்ன ராஜபக்ச மேலும் பல வெளிப்படுத்தல்களை செய்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் இதுவரையில் எந்த ஒரு பதிலும் கிட்டாததன் காரணமாக சோமரத்ன ராஜபக்ச மீண்டும் தனது மனைவியின் ஊடாக கடந்த வாரம் ஜனாதிபதிக்கு மற்றும் ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். அக்கடிதத்தில் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை விவகாரத்தில் தனது வகிப்பாகம் தான் உள்ளடங்கலாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய இராணுவத்தினரும் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டமை இவ்விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கு பண்டாரநாயக்கு குமாரதுங்கவின் வகிப்பாகம் என்பன உள்ளடங்கலாக சோமரத்ன ராஜபக்சவினால் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திலும் முன்னைய வெளிப்படுத்தல்களிலும் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவரான சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அவ்வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி 1996ஆம் ஆண்டில் வடக்கில் இடம்பெற்ற செம்மணி மனித படுகொலை, வடக்கில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தப்பட்ட விதம், அவற்றுடன் தொடர்புடைய இராணுவ உயர் அதிகாரிகள் தொடக்கம் ஜனாதிபதி வரை
அவற்றை செயற்படுத்திய சகல அதிகாரிகளினதும் பெயர் விவரங்கள் போன்றவற்றை இந்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வெளிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவ்விவகாரம் தொடர்பில் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் பாதிக்கப்பட்ட யாழ் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுமாறும் அக்கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எல்ல வெள்ளவாயு வீதியில் 15 உயிர்களை காவு கொண்ட பேருந்து விபத்துக்கான காரணத்தை கண்டறியும் வகையில் அரசு பகுப்பாய்வாளர் துறையின் நிபுணர்கள் இன்று விபத்து நேர்ந்த பகுதிக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டனர். எல்ல வெள்ளவாய வீதியின் 24வது மைல்கல் பகுதியில் கடந்த 4ஆம் திகதி பேருந்தொன்று விபத்துக்கு உள்ளானது. எதிர் திசையில் பயணித்த ஜீப்பின் பின்புறத்தில் மோதுண்ட குறித்த பேருந்து வீதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வேலியை உடைத்து பாரிய பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. தங்காலை நகர சபையின் ஊழியர்களும் அவர்களது உறவினர்களும் பயணித்த பேருந்தே இந்த விபத்தில் சிக்கியது. 32 பேர் பயணித்த இந்த பேருந்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்களில் 13 பேர் தொடர்ந்தும் பதுளை போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்து அதிக வேகம் காரணமாக பாதுகாப்பு வேலியை உடைத்து பள்ளத்தில் வீழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் 4 இடங்களில் பிரமாண்ட மாநாடுகளை நடாத்துவதற்கு பாஜக திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாநாடுகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பங்கேற்க வைக்கவும் அந்த கட்சி எதிர்பார்த்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் 22ஆம் திகதி நிலையில் பாஜக பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. இதில் அமித்ஷா பங்கேற்றார். தற்போது எதிர்வரும் 13ஆம் திகதி மதுரையில் பூத் கமிட்டி மாநாட்டை நடாத்துவதற்கான ஏற்பாடுகளில் பாஜக மூத்த தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன் பின்னர் அக்டோபர் 26ஆம் திகதி கோவையிலும், நவம்பர் மாதம் 23ஆம் திகதி சேலத்திலும், டிசம்பர் மாதம் 21ஆம் திகதி தஞ்சாவூரிலும் மாநாடுகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் திகதி திருவண்ணாமலையிலும், ஜனவரி 24ஆம் திகதி திருவள்ளூரிலும் பூத் கமிட்டி மாநாடுகள் நடைபெற உள்ளதாக பாஜக தெரிவித்துள்ளது. பிரிட்டன் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முஸ்லிம் பெண் உள்துறை செயலாளராக பதவியேற்றுள்ளார். பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரின் அமைச்சரவை மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்த சபானா மஹ்மூத் இந்த முக்கிய பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தின் மூலம் பிரிட்டனின் உள்நாட்டு பாதுகாப்பு, குடியேற்ற கொள்கைகள் மற்றும் காவல்துறையின் மிக முக்கியமான துறைகளை சபானா மேற்பார்வையிடுவார். பாகிஸ்தானில் இருந்து இங்கிலாந்தின் பர்மிங்காமுக்கு குடிபெயர்ந்து பெற்றோருக்கு 1980இல் பிறந்த சபானா புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று சிறிது காலம் வழக்கறிஞராக பயிற்சி பெற்றார். 2010இல் பர்மிங்காம் லேடிவுட் தொகுதியில் இருந்து தொழிலாளர் கட்சியின் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நுழைந்த முதல் முஸ்லிம் பெண் எம்பிக்களில் ஒருவரானார். கட்சியில் பல முக்கிய நிழல் பதவிகளை வகித்த சபானா 2024 தேர்தலில் தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நீதித்துறை செயலாளராகவும் லார்ட் சான்சலராகவும் நியமிக்கப்பட்டார். தற்போது உள்துறை செயலாளராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். சுற்றுலா இலங்கை அணிக்கும் சிம்பாப்வே அணிக்கும் இடையிலான 3வது இறுதியுமான 20-20 போட்டியில் இலங்கை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றதுடன் இலங்கை அணி தொடரை கைப்பற்றியது. அதன்படி 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என முடித்து போட்டி பட்டத்தை வென்றுள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய சிம்பாப்வே அணி 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 191 ஓட்டங்களை பெற்றுள்ளது. T20 போட்டியில் ஜிம்பாப்வே நிர்ணயித்த 192 ஓட்டங்கள் என்ற அதிகபட்ச இலக்கை போட்டியின் 17.2வது ஓவரில் 2 விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து இலங்கை அணி துரத்தி அபார வெற்றியை பெற்றது. இளம் வீரர் கமில் மிசாரா ஆட்டமிழக்காமல் 73 ஓட்டங்களையும், குசல் ஜனேத் ஆட்டமிழக்காமல் 46 ஓட்டங்கள் எடுத்தனர். ஆரம்ப வீரர்களான பதும் நிசங்க 33 ஓட்டங்களையும், குசல் மெண்டிஸ் 30 ஓட்டங்களையும் பெற்றனர்.
இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.